நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து மோர் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 மோர் எடுத்து வச்சுருக்கேன். 3 பேருக்கான அளவு வந்து கரெக்டாக இருக்கும். மல்லி இலை கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்துட்டு சின்னதாக காரத்துக்கு எடுத்து எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு சின்னதாக இஞ்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்துட்டு மல்லி இலை வந்து இதில் போட்டுடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாத்தையுமே போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இன்னொரு டம்ளர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரையக்கூடாது, சும்மா ஒரு அடி அடிச்சா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்தா இருந்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வடிகட்டிடலாம். இல்லை நீங்கள் எப்படியே குடித்தாலும் குடிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வடிகட்ட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வடிகட்டி எடுத்தாச்சு. நீங்கள் இல்லைன்னா அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.